வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழையும் புகழ்ச்சி உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அருள் பொங்கும் ஃபஜ்ருடைய சுபூத்துரைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய மார்க்க நபிவழி செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான பஞ்சாயத்துகள் என்று சொல்லக்கூடிய வழக்குகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் பல்வேறு வழக்குகளை விசாரணை செய்த நிகழ்வை பார்க்கிறோம். எல்லா வழக்குகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்புக்கு முன்னாலும் பின்னாலும் இறைவனை பற்றிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். வாதியோ பிரதிவாதியோ இறைவனை அஞ்சி ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தியவனை எவன் பாதிப்பை ஏற்படுத்துகிறானோ அவனை வந்துக்கிட்ட என்ன பொய் ஆதாரங்களை இன்ன பிற லஞ்சம் கொடுத்து சாட்சியங்களை வைத்து கொண்டு பாதிக்கப்பட்டவனுக்கே திரும்பவும் பாதகமாக, அதாவது அவனுக்கு ஒரு ஃபெயிலியரா, அவனை தோல்வியா, அவனை மாட்டி விடுற மாதிரி, அவனை தண்டனை கொடுக்குற மாதிரி அவனுக்கு பொய் வாதங்களையும் சாட்சியங்களையும் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி அவனை நீங்கள் திரும்பவும் அவனுக்கு நோவினை கொடுத்து இப்படி ஒரு ஃப்ராடு போய் வேலை செஞ்சான்னு சொன்னால் நரகத்தினுடைய நெருப்பு கங்கை தான் நீ வாங்கிக்கிறான்னு அர்த்தம். விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தீர்ப்பு விஷயத்தில் சொல்ல எச்சரிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு திரும்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவனுடைய அறிவு, திறமை, காசு பணத்தையெல்லாம் செலவழித்து அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இது நீதி கிடையாது. நான் உங்களோட வாதங்களை வைத்து தீர்ப்பளிப்பேன். நீ சொல்லு எவன் திறமையாக வாதாடுறானோ, எவன் பொய் சாட்சிகள் அது இதை காட்டி சுசாசம் ஏமாற்ற முடியும், என்ன ஏமாற்ற முடியுங்கிறாங்க. என்ன ஏமாற்றக்கூடிய சூழலில் உங்களால் முடியும். அப்படி ஏமாற்றி பாதிக்கப்பட்டவனுக்கு திரும்ப பாதிப்பை ஏற்படுத்தினால் மகிழ்ச்சியில் ஏமாற்றிவிட்டோம்ல, திரும்ப தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்ல அப்படின்னு நினைச்சிடாத. அது உனக்கு நரகத்தினுடைய கங்கு என்று அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பல்வேறு வழக்குகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றிலும் இறையச்சத்தை மேன்மைப்படுத்தியிருக்கிறாங்க, இறையச்சத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அதுபோல் ஹதீஸில் நம்ம பார்க்கக்கூடிய நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவருக்கிடையே தீர்ப்பளிக்கிறார்கள். அந்த வருது, பஞ்சாயத்து வருது, அந்த பிரச்சனைகள் வரும்போது தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளித்த பிறகு தீர்ப்பு யாருக்கு பாதகமாக அமைந்து விட்டதோ அவர் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் பாதகமாக சாதகமாக கிடையாது, இவன் தோற்று போயிட்டான், ஃபெயிலியர் ஆகிட்டாப்புல. அந்த மாதிரி பாதகமாக அமைந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு முடிஞ்ச பிறகு வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு கேட்டால், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு ஒ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லி திரும்பி போகிறார். தோற்று போயிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே வா. ரசூலுல்லாஹ் அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு தூதர் அலட்சிய போக்குடன் இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹ் பழிக்கிறான், அல்லாஹ் உன்னை வெறுக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அலட்சிய போக்கோடு இருப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், எனவே நீ புத்தி கூர்மையோடு செயல்படு அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க. இதன் பிறகு உன்னை ஏதேனும் மிகைத்து விடுமையானால் அப்போது அல்லாஹ் எனக்கு போதுமான ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால், இவன் எந்த ஆதாரத்தையும் காட்டுறது இல்லை, இந்த ஆள் அந்த தன்னுடைய பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு நான் நீதி நேர்மையின் அடிப்படையில் ஆதாரங்களை திரட்டுவது, அதுபோல் நான் அந்த திறமையில் நாவாற்றல் மூலியமாக உண்மையான செய்திகளை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துவது, இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் சும்மா சபைக்கு வந்துடுறது. பஞ்சாயத்து ஜமாத்து கூடுதுன்னுவாங்க, வந்துடுவான், எந்த ஒரு தகவலும் சேகரிக்க மாட்டான். அந்த மாதிரி வந்துக்கிட்டு அவனுடைய வாதங்கள்
எதுவும் இல்லாமல் தோற்று போயிட்டான்னு வைங்க. இப்படி இருந்துக்கிட்டு வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் ஹஸ்பியெல்லாம் அனிமல் வைக்கின்றா, இது கிண்டல் கேளு, இதெல்லாம் விரும்ப மாட்டான். நீ ஆதாரம் திரட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு பிரச்சனை வந்துருச்சா என்ன வந்துருச்சா, நீ ஆதாரங்களை திரட்டி விட்டு அதன் பிறகு அவன் சாட்சியை முந்திருச்சு, அவனுடைய இது ஒன்றை காட்டிலும் அவன் மிகைத்து விட்டான் என்று சொன்னால் நீ முயற்சி பண்ணி விட்டான். அப்படி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நீதிபதியுடைய விஷயத்தில் நீதி தீர்ப்பளிக்கும் பொழுது ஃபெயிலியராக இருக்குது, உனக்கு பாதகமாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அப்போ சொல்லு ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல். எவ்வளோ செஞ்சு பார்த்து முயற்சி பண்ணேன், ஆனால் நம்மளுடைய வாதம் நிற்கலை, எதிர்வாதம் ஜெயிச்சு போச்சுப்பா, ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லி எடுத்தவொன்னே அப்படி சொல்லிடாத. ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல் சொல்வதற்கு அது முயற்சி பண்ணிட்டு சொன்னாலும் அல்லாட்ட அது வேலை இருக்குது. அப்படியே சும்மா நீனா இது எந்த முயற்சியும் செய்யாமல் நீ வந்து அந்த மாதிரி ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூங்கி முடிக்கலாமா? ஒரு பிரச்சனை வந்துச்சு எந்த இருந்தாலும் அப்படி சொல்லி என்ன போகுது. வாதத்துக்கு மட்டும் இல்லை, கடையை திறக்கிறான் ஒருத்தன், கடையை திறந்து கடையில் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறாரு, எந்த ஒரு சரக்கு வாங்கி போடுறது இல்லை, எந்த விஷயத்தையும் இங்கே கவனிக்கிறது இல்லை. கடையில் எத்தனை பேர் இன்றைக்கு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, நாளைக்கு நேற்று எத்தனை பேர் வந்தாங்க, இப்படி ஒரு டார்கெட் இல்லை, இனிமேல் எத்தனை பேர் வருவாங்க, அதுக்கு என்ன அந்த முயற்சிலாம் இல்லை. கடையை திறந்து ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல், நான் சும்மா உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ஈவரட்டுறதுக்கு கடை அந்த அத்தை சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல்னு சொல்லு. எல்லாம் செஞ்சுட்டா, ஒரு 10 லட்சம் சரக்கு வாங்கி போட்டா, வியாபாரம் இல்லை, ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல் அப்போ சொல்லலாம். எல்லாம் செஞ்சுட்டு ரெடியாக இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் ஏன்னா ஹஸ்பியல்லாஹ் நிமல் வக்கீல் இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்கு கண்டித்த விஷயத்தை அபூதாவுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக 3627 3143வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். குர்ஆன்ல எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் 53வது அத்தியாயத்தில் 36 39 முடிய உள்ள இறை வசனங்கள். அம்லம் யுனப்பா பிமா ஃபி சுஹுஃபி மூசா வ இப்ராஹீம் அல்லதி வஃபா அல்லா தஸிரு வாசிரத்து விஸ்ர உக்ரா வ அல்லைஸ லில் இன்சானி இல்லா மாஸா. மூசா முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹீம், மூசாவுடைய இறை தூதர், முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிம் என்ற இறை தூதர் ஆகியோரின் ஏடுகளில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களில் ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார், பாவ சுமைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறு எந்த கூலியுமே இல்லை. என்ன முயற்சிக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். சோம்பேறி போயினா சோம்பேறியாக தான் இருப்பா, சுறுசுறுப்பாக இருந்தால் சுறுசுறுப்பாக இல்லாமல் கைகூடும் என்று முந்தைய வேதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதனால முயற்சி என்பதில் குர்ஆன்ல மேலும் சொல்றான் 92:4 இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்கள் முயற்சி பலதரப்பட்டதாக இருக்கிறது, முயற்சி பண்ண நல்ல விஷயங்கள்ல என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி முயற்சி முக்கியம். முயற்சி இல்லாமல் அல்லாஹ் பார்த்துக்குவோம். தப்லீக் ஜமாத்தில் சொல்கிற மாதிரி நீ கடையை கூட்டிட்டு வாங்க அல்லாஹ் பார்த்துக்குவோம். இப்போ இங்கே நம்ம ஏமாத்துறேன். நம்ம பகுதியில் சின்ன சின்ன பசங்க வாலிப பசங்கள்லாம் நேரம் ஒதுக்கி மார்க்கத்தை அறியறது குற்றம் இல்லை, யார் கூப்பிட்டாலும் போகலாம். ஆனால் நம்ம மூளையை வணிக சேரமா இந்த உபதேசங்களுக்கு போகக்கூடாது. நம்ம காட்போரில் சொல்லலை அது எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்குவான். இந்த மாதிரி ஒரு இது வந்து கேலி கூத்து. இந்த விஷயத்தில் விடுபட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வா. பிள்ளாட்டியை கவனி, பிள்ளைய கவனி, வியாபாரத்தை கவனி, அதுக்கிட்ட ஒரு நாள் நேரம் ஒதுக்கிட்டு வரணும்னா அது பிரச்சனை இல்லை. 40 நாள் ஜில்லா 50 நாள் ஜில்லா 10 வருஷம் ஜில்லாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தை இஸ்லாத்துக்கு அனுமதி இல்லை என்பதை உணர்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி வாழ்ந்து மரணிப்போம் என்று சொல்லி இந்த சுபுடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.